வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரேஷன் கோதுமையை பயன்படுத்தி சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கோதுமையோடு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 2 பொருள் சேர்த்து அரைக்கும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை எப்படி 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் பூச்சி வண்டெல்லாம் வராமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறதும் வீடியோக்குள்ளே டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இந்த சப்பாத்தி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ ரேஷன் கோதுமை பார்த்திங்கன்னா 5 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். ரேஷன் கோதுமையில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி கல் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இது போல் சின்ன சின்ன கல் இருக்கும். அதே போல் இது போல் நீட்டமாக அந்த இதுவும் இருக்கும், நெல் மாதிரி. இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் மாவு அரைக்கணும். அப்போ தான் சப்பாத்தி மாவு நல்லாயிருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முரத்தில் போட்டு புடச்சியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி கழுவுனீங்களானே உங்களுக்கு நல்லா வந்துடும். நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி கழுவி தான் எடுத்துக்க போகிறேன். கோதுமை இப்போ ஒரு பெரிய நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மேலாப்பில் மிதந்து வரும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5-6 தடவை தண்ணி விட்டு நல்லா இது போல் கையால் கலந்து கொடுத்து கழுவுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு அதில் உள்ள மண் எல்லாமே நல்லா சுத்தமாகி வரும். இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்குவோம். மேலாப்பில் பார்த்திங்கன்னா எல்லா தூசியுமே வந்துடும். நம்ம இது போல் களைய எல்லா தூசியும் வந்துடும். இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். கழுவ பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு வர வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கோதுமை மாவு. இப்போ கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், முந்திக்கும் இப்போயும் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த தூசி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து கல் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம இது போல் அரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கல் இல்லாமல் வரும். இது போல் நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சு அரிச்சு எடுத்துக்குங்க. இது போல் செய்ய தெரியாது அப்படின்னாக்கா கோதுமையை காய வச்சுட்டு அரிசி சலிக்கிற சல்லடை இருந்துச்சுன்னா அதில் சலித்து எடுத்துக்குங்க. உங்களுக்கு சின்ன சின்ன தூசு கல் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்துடும். இப்போ இது போல் நல்லா அரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கடைசியாக கொஞ்சமாக கல் இருக்கும். இது வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம், யூஸ் பண்ண வேண்டியில. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கோதுமையை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்குவோம். நல்லா ஒரு மெல்லிசான துணி போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்குவோம். இப்போ தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ 5 கிலோ கோதுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சோயா பீன்ஸு. இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் உங்களுக்கு. சோயா பீன்ஸ்னு கேட்டிங்கன்னா இது வந்து இட்லிக்கு கூட சேர்த்து அரைக்கலாங்க. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரும். இதே போல் சப்பாத்தியில் சேர்க்கும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் அளவு கரெக்டாக சேர்க்கணும். 5 கிலோவுக்கு 1/4 கிலோ சேர்த்திங்கனாலே போதும். அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக போயிடும். நமக்கு சப்பாத்தி போட்டு எடுக்கவே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது 1 கிலோவுக்கு 50 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அளவுக்கு அதிகமாகவும் இது சேர்க்கக்கூடாது. நான் 5 கிலோ எடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை 1/4 கிலோ, சோயாபீன்ஸ் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கிறேன். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க. வெயில் சரியாக இல்லைன்னா 2 நாள் கூட காய வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் மாவு 3 மாதம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வெயில் நல்லாவே அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிடுச்சு. நான் இது காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் அரிசி சலிக்கிற சல்லடையில் சலித்து தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன தூசி நம்ம கழுவுனதுக்கு அப்புறமும் இருந்ததுன்னா கூட நமக்கு வந்துடும் இது போல் சலிக்கும் போது. இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுங்கிறத பார்ப்போம். மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவு கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். ஒரு தாம்பாளத்தில், நல்லா பெரிய தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவை நம்ம சலித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவு. இப்போ இது சலித்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் குருணை வரும். நல்லா நைஸு சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்குங்க. தவிடு போல் இது வரும். இதை எடுத்தால் தான் நமக்கு சப்பாத்தியாக இருக்கட்டும் பூரியாக இருக்கட்டும் நல்லா வரும். இது கூட செய்யும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து நம்ம சலித்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம தூக்கி போட்டலாம், இது யூஸ் பண்ணக்கூடாது. மாவு பாருங்கள், இப்போ நல்லா சலித்து எடுத்துருக்கேன். அதே போல் மாவு வந்து சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நமக்கு தேவையான மாவை கொஞ்சம் வேறு டப்பாலையும் நிறைய இருக்கிற மாவு ஒரு டப்பாலையும் வச்சுக்குங்க. அப்பப்போ ஒரே மாவில் கை போட்டு எடுக்க வேணாம்.
மாவு வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா தட்டி தட்டி அமுக்கி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் அந்த மாவில் வண்டோ பூச்சோ எதுவுமே வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் 2 கூட போட்டு வச்சுக்கலாம் அதில். இப்போ மாவு நல்லா மூடி வச்சுட்டு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது போல் சப்பாத்தி மாவு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.